ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி ராஜா. மீண்டுமாக உமது சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படட்டும் ராஜா. அப்பா, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுக்கு முன்பதாக நாங்களும் ஒன்றாய் கூடி வந்து ஆர்ப்பரிக்க, ஆராதிக்க, துதிக்க, போற்றி பாட அப்பா நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காய் நன்றி 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 ராஜா. எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒரு விஷயம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படுவதாக. அப்பா, எங்கள் சரீரத்தில் உன்னதமான பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியில் பலன் உண்டாகட்டும், ஆத்துமாவில் பலன் உண்டாகட்டும். உற்சாகத்தில் நிரப்புங்கப்பா. சோம்பலை எடுத்து போடுங்கப்பா. எல்லா விதமான கஷ்டங்களை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. எல்லா விதமான குழப்பங்களை எடுத்து போடுங்க ராஜா. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன் அல்லவோ. இந்த நேரத்தில் எங்களுடைய சாம்பலான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு அப்பா, துதியின் ஆடையை அணிந்து கொண்டு தேவ சமூகத்தில் உம்மை துதிக்கும் படிக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி அப்பா எங்களை உருவாக்குவீராகன்னு சொல்லி, எங்களை நிரப்புவீராகன்னு சொல்லி உங்களது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தைகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள்
என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. உமது ஆவியை ஊற்றும் அப்பா. ரெட்டிப்பான நன்மைகளால், ரெட்டிப்பான வரங்களினால, வல்லமையினால இந்த காலை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த அபிஷேகம் மீண்டும் ஒரு விசை எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பேதுருவுக்குள்ளாக இந்த வைராக்கியம், பவுலுக்குள்ளாக இந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளாக இந்த காலை நேரத்தை கடந்து வரட்டும் அப்பா. ஓரபா கரபல ஷவரபா ரிக்கரபரபா ஓரிஷி பரிக்கரபல கரபரபா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல இந்த கடைசி நாட்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். திரளான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. நிழல் பட்டு மரித்தோரை உயிரோடு எழும்பச் செய்த அற்புதங்கள் மீண்டும் ஒரு விசை எங்களுடைய தேசத்தில் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் அந்த வல்லமையால நிரப்புங்க ராஜா. ஓரி பக்கரபல ஷவரி கரபா. வார்த்தையின் வல்லமையால நிரப்புங்கப்பா. இதோ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கட்டுண்ட ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் அப்பா. ஓரி கஷபல கரிபா கரபல பரபா. இந்த காலை நேரத்தில் கட்டுண்ட ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படட்டும். கட்டுண்ட ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்தகார சங்கிலிகள் எல்லாம் அருந்து விழட்டும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஓரிஷி கரிபா கரபலா ஓரிஷி பரிக்கரபல கரபா. எங்கள் சிரசின் மேல உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுகிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை துதிக்கிற துதியின் பாடல்களால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் இருதயம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஓ ரபக்கரபா துரபலக்கரபா. இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கும் போது ஓரிஷி கரிபக்கரபல கரபா சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக. ஓரிஷி கரபா கரபா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கலாமா? யெகோவா தேவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் அந்த நாமங்களை சொல்லி சொல்லி உம்மை துதிப்போம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. தாங்குங்கப்பா. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. எல்லோரிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க.
யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, என்னை வாழ வைக்கிறேன். கிருபை மேலானதே, உங்க பேரன்பு பெருசப்பா. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்று அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்யலாம் நீ கவனமாய் இருப்பாய். ஆனால் இப்பொழுது உனக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் வந்து உன்மேல் பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒபே பண்ணும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மதிக்கும் பொழுது, கனப்படுத்தும் பொழுது சகல ஆசீர்வாதங்களும் சகல கிருபையிலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். போக்கிலும் வரத்தில் என்னை காத்தது கிருபப்பா. என்னுடைய பலன் அல்ல ஆண்டவர், என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவர். அப்போ நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க சுவாமி. எல்லா சூழ்நிலைகளையும் என்னை விட்டு விலகலையே, எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும், எல்லா விலகின நேரத்துலையும் என் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் துதிக்கலாமா? போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, கிருபை கிருபை மேலானதே, அப்பா உங்க அன்பு கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் பலகீனத்தில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, எல்லாவற்றை பார்க்கிறோம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின்
ஹalleluya ஹalleluya. உம் கிருபை மேலானது ஆண்டவரே. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை மேலானதப்பா. அப்பா, எங்களுக்கு ஜீவன் இருந்தாலும் கூட உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே. இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு உமது சமூகத்தில் நிற்கச் செய்து உம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்லப்பா. எங்கள் பலவீனத்திலும் எங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் எங்களை நிற்கச் செய்வது, உம்மை துதிக்க செய்வது, உம்மேல் நம்பிக்கையா இருக்க செய்வது உங்கள் கிருபை ஆண்டவரே. இதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டது, நாங்கள் தேவனை அறிந்து கொண்டது, நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டது, இதோ உமது சமூகத்தில் நிற்கச் செய்தது உமது கிருபை 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 அன்றி வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மாலே கூடும். எங்களை நீர் இந்த ஸ்தலத்தில் நிற்க வைத்திருக்கிறீர் என்றால் உம்முடைய கிருபை மேலானது. உங்கள் கிருபை மேலானது ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்குது? எங்களுக்கோ என் தேவனாகிய கர்த்தர் அப்பா உமது சமூகத்தை கூடி வரும் படிக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தது உங்கள் கிருபை ராஜா. உங்கள் கிருபை ஆண்டவரே. எங்கள் நாவலை துதியை வைத்தது உங்கள் கிருபப்பா. எங்கள் இருதயத்தில் உம்மை துதிக்கிற துதிப்பாடல்களை வைத்தது உங்கள் கிருபை ஆண்டவரே. இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்தது உங்க கிருபப்பா. எத்தனையோ மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தது எங்களுடைய நன்மையினால் அல்ல, எங்களுடைய மேன்மையினால் அல்லப்பா. உங்க கிருபையினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் ஆண்டவரே. மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை அப்பா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டட்டும். கர்த்தருடைய நன்மைகளை குறித்து இரக்கங்களை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுல் சொன்னது போல அப்பா, நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த ஸ்தானத்திற்கு காரணம் நீங்க ராஜா. நீங்க மாத்திர ஆண்டவரே. எலியாவின் தேவனே, எங்களுடைய தேவனே. எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது எலியாவின் ஜெபம் மாத்திரம் அல்ல, அது தேவனுடைய கிருபை. எலியாவின் மேல தேவன் வைத்த கிருபை. எந்த மனுஷனும் பூரணன் அல்லவே. அப்பொழுது எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்கிறீங்க, பதில் கொடுக்கிறீங்க அப்படின்னா நீர் எங்கள் மேல வைத்த தயவு, நீர் எங்கள் மேல வைத்த கிருபை ராஜா. மீண்டும் ஒரு விஷயம் உமது கிருபை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் செபிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களுடைய பலிபீடங்கள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் நாட்கள்ல நடந்தது போல கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கும் போதெல்லாம் தேவ அக்கினி எங்கள் பலிபீடத்தில் இறங்கி வரட்டும் அப்பா. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தரே தேவன் என்று உம்மை அண்டிக் கொள்ளும் படிக்கு, உம்மை நம்பும் படிக்கு அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட துதி, அப்படிப்பட்ட ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கிருபை தாங்க ராஜா. கிருபை தாங்க ராஜா. உற்சாகமாய் பாடலாமா? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். இந்த நாளிலே நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் பதில் தருகிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். இடிக்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். இந்த நேரத்தில் இடிக்கப்பட்ட சகல பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். இதோ நாங்கள் எங்கள் பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அக்கினியாய் நீர் இறங்கி வந்து பதில் தருவீராக. தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமேறு காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமேறும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்,
ஒருவரே தேவன். ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவை போல உங்கள் சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பலிபீடங்கள் மேல் இந்த காலை நேரத்தில் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரபா கரபா துரபா லக்கரபா ரபா. இந்த காலை நேரத்தில் ஆராதனை நடக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தாவே ஒவ்வொரு சபைகள் மேலும் தேவனுடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும் அப்பா. புரட்டாட்ட சந்ததியின் இருதயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஓரிக்கரபா லக்கரபா. கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஆர்ப்பரிக்கட்டும் ஆண்டவரே. ஓரிக்க ஷபரபரி கரபரபா. இந்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன். ஓரிஷிபரி கரபா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. கரபா. இந்த வார்த்தைகள் அக்கினியாக எங்கள் தேசம் முழுவதும் பரவட்டும் அப்பா. கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தேசம் முழுவதும் இந்த வார்த்தைகள் தொனிக்கட்டும் அப்பா. இங்கு நாங்கள் அறிக்கையிடுகிற இந்த முழக்கம் தேசம் எங்களுக்கு கேட்கப்படட்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ரிகரபா லக்கரிபா கரபரபரை ஷபா. ரிஷிபா ரக்கரபரிபா கரபரபா. அந்நிய பலிபீடங்கள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் இந்த நேரத்துல. ஓரி ஷபரி கரபா. அந்நிய கிரியைகளை நொறுக்கும் படிக்கு, நிர்மூலமாக்கும் படிக்கு என் தேவனுடைய வல்லமை எங்கள் தேசத்துல வெளிப்படட்டும் ராஜா. ரிகரபா லக்கரபா ஷபரி கரபா. எங்கள் இருதயமாகிய பலிபீடம் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியாலே நிரப்பப்படட்டும். ஓரி பலக்கரபா. அழுகையோடு, துக்கத்தோடு, கவலையோடு இல்ல, ஆர்ப்பரிப்போடு, கம்பீர சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கலாமா? கர்த்தரே தேவன், அவர் ஒருவரே தேவன். ரிக்கரபலக்கரபரபா. ஜீவனுள்ள தேவன், அவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற உற்சாகத்தோடு நாம் ஆராதிக்கலாமா? தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிதார். தேவஜனம் கூட்டி சேர்த்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிதார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே காதலின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே
இப்பொழுதும் சிங்காசனத்தில் இருந்து ஒரு அக்கினி நதி புறப்பட்டு வரட்டும் அப்பா. அது தேசங்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா அசுத்தங்களையும் சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி நதி அது பாய்ந்து செல்லட்டும் அப்பா. எங்கள் சபையின் நடுவில் அக்கினி நதி ஊற்றெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாக தாகம் தீர்க்கிற ஊற்றாக அக்கினி நதி புறப்பட்டு வரட்டும் அப்பா. ரிபா லக்கா ரபா துரபா ரிபா ரக்கா ரிபா ஷபா ரிகரபா. ஓ ஒவ்வொருவர் கண்களிலும் கர்த்தாவே உம்முடைய அக்கினி வைக்கப்படுகிறதே. ரிகா லபா ரக்கா ரிபா கரபரபா. ஒரு புதிய வெளிச்சம் எங்கள் கண்களிலே உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிகா ஷபா ரிகரபா. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் கண்களின் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கண்கள் ஒரு பரிசுத்தம், உங்கள் கண்களிலே ஒரு பரிசுத்தம். இதோ பவுல் அப்போஸ்தலன் கண்களில் இருந்து அந்த செதில்கள் விழுந்த போது அவருடைய பார்வை முற்றிலுமாக மாற்றப்பட்டது போல இந்த காலை நேரத்துல எங்களுடைய கண்கள் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பார்வையில சகலவற்றையும் பார்க்கும் படிக்கு எங்கள் கண்களிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா. ஓரி பக்கரபா லஷபரபரி கரபா ஓரி ஷபரி கரபா. உனக்குள்ளாக வைக்கப்பட்ட அக்கினி உன் கண்களின் வழியாக பிரகாசிக்கும். அது எதிராக இருக்கிற ஒவ்வொரு சத்துருவின் கோட்டையை முறியடிக்கும் படிக்கு சுட்டெரிக்கும் படிக்கு உன் கண்களிலே பிரகாசிக்கும். ஓரி மாலா கர துர வலக்கரபா ரிக ரிப லக்கரபா ஷபா ரிகரபா ரிஷிக ரிப கரபா. அந்தரங்கத்துல இருக்கிற காரியங்களையும் ஒளிப்படத்துல இருக்கிற காரியங்களையும் ரகசிய காரியங்களையும் கண்டறியும் படிக்கு சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் கண்டறியும் படிக்கு உன்னுடைய கண்களில் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய அக்கினியை வைக்கிறார். ரிப லக்கரபா லஷபா ரிகரபா ரிகரபா லக்கரபரபா. மறைவிடங்கள்ல தாழ்விடங்கள்ல ஒருவர் கண்களுக்கும் தெரியாத வகையில இருளில செய்யப்படுகிற காரியங்களை உன் கண்கள் காணும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய கண்கள் அக்கினியை வைக்கிறார். நீ பார்ப்பதோடு மாத்திரம் அல்ல, நீ பார்க்கும் போது அந்த கிரியைகள் சுட்டெரிக்கப்படும் படிக்கு ஓ கர்த்தர் தம்முடைய அக்கினியை உங்களுடைய கண்களில் வைக்கிறார். ரிபா லக்கரபி கரபா ஓரி ஷபரி கரபா. மோசேயை போல அனுதினமும் காலையில எழும்பி தேவ சமூகத்திலிருந்து நிற்பாயா? ரிபா லிஷபா கரபா. அந்த அக்கினியின் பிரசனத்துக்குள்ளாக வந்து நிற்பாயா? அந்த கண்மலையில் மேல ஏறி வரும் படிக்கு இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறாரே. ஆயத்தப்படுவோமா? என் கண்மலையானவரை, என்னை பாதுகாக்கிற தேவனே, கண்மலையின் உச்சியில வந்து நிற்கும் படிக்கு இதோ நாங்கள் ஆயத்தப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்களை வந்து அக்கினியாலே நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆரா
தேவ மகிமை ஆலயத்தை மூடினது. ஆசாரியர்கள் அப்பா நிற்க முடியாதபடி இந்த மகிமை இறங்குகிறப்பா. உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் உன்னோடு, ஈசாக்கின் தேவன் உன்னோடு, யாக்கோபின் தேவன் உன்னோடு, யாவையும் செய்திடுவார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். எகிப்திலே அடிமையா இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தனிமையா இருந்த எலியாவோடு தேவன் இருந்தார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதோ, அவர் குழியில தூக்கி போடப்பட்ட பொழுதோ என் இயேசு அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் நினைமாய் வந்திருக்கிறார். அந்த தேவன் எப்படி ஆபிரகாமை நடத்தினவர், ஈசாக்கை நடத்துவர், யாக்கோபை நடத்தினவர், என்னையும் நடத்துவார். அந்த தேவன் அவர்களை கொல்லல, அந்த தேவன் அவரை அழிக்க விடல, அந்த தேவன் அவர்களை தவிக்க விடல. வாழ வைத்த தேவன் நம்மையும் வாழ வைப்பார். அதை உணர்ந்து அந்த தேவன் தான் நான் ஆராதிக்கிறேன், அந்த யெகோவா தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரோ, யோசேப்பை, எலியாவை, மோசேயை, யோசுவாவை எப்படி நடத்தினாரோ அப்படியே நானும் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹalleluya என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கலாமா? யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு, எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசேப்பின் தேவன் உன்னோடு, எலியாவின் தேவன் உன்னோடு, எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே நீ பயப்படாதே, தேவன்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தவர்கள் அநேகமாயிரம் பேர் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தவர்கள் அநேகமாயிரம் பேர் உண்டு. மோவாபியர்களும் அம்மோனியர்களும் அமலேக்கியர்களும் பொல்லாத பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலை எதிர்த்து நின்றார்கள். அவர்களிடத்துல படைபலம் இருந்திருக்கலாம், இராணுவம் இருந்திருக்கலாம், ஆயுதங்கள் இருந்திருக்கலாம். ஏன் பெலிஸ்தியர்கள் கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி இவனைப் போல ஒரு பராக்கிரமசாலி உங்களோடு இல்லையே என்று இஸ்ரவேலை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியல, இத்தனை பேர் அவர்களோடு இருந்தாரும் சேனைகளின் கர்த்தரோ வென்றால் இஸ்ரவேலோடு கூட இருந்தாரே. இன்றைக்கும் உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களை பார்த்து நீங்க தைரியமா சொல்லுங்க, உன்கிட்ட பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பேர் புகழ் என்ன வேணாலும் இருக்கலாம், உலகமே உன்னுடைய கரத்துல இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தராய் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என் பட்சத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லாவற்றையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. எனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், எத்தனை ஆயுதங்கள் எழும்பி வந்தாலும் அது எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக செய்கிறவர் என்னோடு இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. நான் ஆயுதங்களை பார்க்கல, அது எய்கிற ஜனங்களை பார்க்கல, மறைவிலிருந்து தாக்குகிற பொல்லாத சாத்தானுடைய கூட்டத்தை பார்க்கல. கல்வாரி சிலுவையில எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்து என்னை உயிர்ப்பிக்க செய்கிற, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக என்னோடு இருக்கிறாரே. நான் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். நான் அவரை நோக்கி பார்த்து பார்த்து பலனடைகிறேன். நான் அவருக்குள்ளாக இன்னும் ஆழமாக வேரூன்றி நிற்கிறேன். ஒருவரும் என்னை அசைக்க முடியாத படிக்கு என்னுடைய வேர்கள் கர்த்தருக்குள்ளாக ஆழமாய் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆழமாய் கர்த்தருக்குள்ளாக நான் நாட்டப்பட்ட விருட்சமாக அவர் என்னை வைத்திருக்கிறாரே, அவர் என்னை வைத்திருக்கிறாரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை நான் உயர்த்தி பாடுவேன், நான் அவரையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தாவீதோட பெரிய பலம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஆராதிப்பான், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதித்து கொண்டே இருப்பான். அந்த துதியின் பலத்தோடு தாவீது எல்லா யுத்தங்களையும் செய்தான். அவன் வாழ்க்கையில வந்த எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டான். சீமேயி தாவீதை தூஷித்த போது கூட அவன் கலங்கி போகல, அவன் சிதறி போகல, அவன் பதறவே இல்லை. அவ்வளவு ஈஸியா அந்த சிச்சுவேஷன் அவன் ஹேண்டில் பண்ணானே. இன்றைக்கும் நம்முடைய இருதயம் துதியினாலே நிரப்பப்படட்டும். எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில என் கண் என் தேவனை நோக்கி பார்க்கும், என் ஆத்துமா என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூர்ந்து கொண்டே இருக்கும். என் நாவு என் இருதயம் என் தேவனை துதித்து கொண்டே இருக்கும். நான் துதித்து கொண்டே என் பிரச்சனைகளுக்கு நடுவாக கடந்து செல்வேன், கடந்து செல்வேன். உற்சாகமாக பாடலாமா? உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், எங்கள் ஆராதனை அவர் ஒருவருக்கே என்று சொல்லி நாம் எல்லோரும் எழுந்திருந்து அவரை ஆராதிக்கலாமா? தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம்.
போற்றுவோம் அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம் பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம் பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம் பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம் அக்கினியார் குடமிட்டாரே ஆராதிப்போம் பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம் அக்கினியார் குடமிட்டாரே ஆராதிப்போம் பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம் அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் அல்லேலூயா பாடி துதிப்போம் எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் அல்லேலூயா பாடி துதிப்போம் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உயிர்ப்பிங்கப்பா உயிர்ப்பிங்கப்பா ஆவியானவரே பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கி வந்த அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுங்கப்பா பொழிந்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலால மூழ்கி நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவ புத்திரர் என முத்திரை போடும் தேவ ஆவியானவரே முத்திரை போடுங்கப்பா அப்பா முத்திரை போடுங்க தேவ பிள்ளை தேவ புத்திரன் என்று ஆண்டவரே தேவ முத்திரை போடுங்க ஆண்டவரே ஹalleluya என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலால மூழ்கி நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை
சமுத்திரங்களை பொங்க பண்ணுமே, சமுத்திரங்களை குளிர்த்துமே. அந்த எரிமலை போல தேவ அக்கினி, அந்த எரிமலையை போல அந்த அக்கினி, அந்த அக்கினி தேவ அக்கினி, தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். ஊரி மகால லவரலபா, ஊரி மதத்தல லவஹால லவத்தலபா, ஊரி மயால லவத்தல லிபர ஷாதுல ரமலபா ரமலபா, ஊரி மபாவர ஹாதல லிபர கோல தரபல தரபா, ஊரி மசாக ராக தால, ஊரி மகாதல சாக தரிவ ஹோபல, ஊரி மன ஹார வாக ரூதல, ஊரி மன சகத்தல லிப ஹாக்க ரீக ராதி தித்தல. பாவங்களை எரிக்கிற வல்லமை, சாபங்களை எரிக்கிற வல்லமை, எல்லா விதமான பொல்லாத அந்தகார வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா சூனியங்கள், வசியங்கள், ஏவல்கள் எல்லாம் எரிக்கிற உடைய வல்லமை, சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவ அக்கி அந்த வல்லமை இறங்கட்டும். உரி பாதாதல, உரி பாதாதாதாதாதால, உரி மகாதல லபலபலபலபல, உரி வலவலபல ஷபத்தகதல லிபஹாதல லப. எலியாவின் மேல பற்றி எரிஞ்ச அக்கினி, எலியாவின் மேல இருந்த அக்கினி ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க பாரி தோபல லிபரா, உரி மகால லவத்தலவல. தேவனை தரிசிக்க வேண்டுமானால் அக்கினி இல்லாமல் தரிசிக்க முடியாது. ஏசாயா அக்கினியை பெற்ற பிறகு தேவனை தரிசிக்க முடிஞ்சிச்சு. எசேக்கியேல் அக்கினியை கண்டார், ஓ எலியா அக்கினியை கண்டார். ரீகா ஊதல சதுல ரபத்தே ஹத்தல, ஊரி மகாதல லி சருஹத்தே ஹத்தல, லஹான ஹான நாகர சத்தக லஹூல ரஹல ஷாத்தே லஹுத்தக ஹாரதி சீஹத்தல. ஓ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனேசு விரும்புகிற அக்கினி, எனேசு விரும்புகிற அக்கினி, எனேசு விரும்புகிற அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி. எவ்வளவு உபத்திரவத்தில் நீங்க வந்தாலும், எவ்வளவு வேதனையில் வந்தாலும், எவ்வளவு துன்பத்திலிருந்து வந்திருந்தாலும், எவ்வளவு புறக்கணிப்புல, எவ்வளவு அவமானங்கள்ல, எவ்வளவு வியாதியில, எவ்வளவு நஷ்டத்துல, எவ்வளவு சண்டை, எவ்வளவு காயங்கள், எல்லாவற்றையும் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது துடைத்து போடுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் காயம் கட்டுகிறது. என் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவராய், ஹல்லேலூயா, விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர். அவர் இஸ்ரவேலின் ராஜா, அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் இஸ்ரவேலின் கண்மலை, இஸ்ரவேலின் மீட்பர், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஊரஹாலா தீதாலா தூதலா. அவர் ராஜாதி ராஜாங்க. அவர் ராஜா இல்ல, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இல்ல, ஏக சக்கராதிபதி, ராஜனுக்கெல்லாம் ராஜன், கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர். யாரும் மகிமைப்படுத்தாமலோ, யாருமே ஸ்தோத்திரியாமலோ இருக்க முடியும். என் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்பவன் யார்? நிற்பவன் யார்? அவருக்கு முன்பதாக நாம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? இருதயத்தை திறந்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்களை சந்தித்து அவர்களோடு கூட சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். கேருபீன்களோடு சேராபீன்களோடு ஆராதிக்க போகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே,
ஜுவாலை. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு ஆராதனை என் தேவனே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதிக்கிறோம். என் தேவனை உயர்த்துகிறோம். இயேசு ஒருவரையே ஆராதனை உமக்கு ஆராதனை அல்லேலூயா 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 யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அவரே நம் கண்மலை, அவரே நம் தேவன், அவரே நம் மீட்பர், அவரே சிருஷ்டிகர். நானே தேவன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போகிறதும் இல்லை. நானே அறிவித்ததை வெளிப்படுத்துகிறவர். என் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை, என் தேவனை போல ஒரு இரட்சகர் இல்லை. என் தேவன் வாழ வைக்கிறவர், எனக்காக வாழ்க்கையை கொடுத்தவர், வாழ்க்கையை இழந்தவர், சகலத்தையும் இழந்தவர், என்னை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்பா, உமக்கு முன்பதாக தாழ்ந்து பணிகிறேன் ஐயா. பெருமை பாராட்ட, மேன்மை பாராட்ட எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, எங்கள் சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லா துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், ஜெபங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.